வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸி சீஸி கார்லிக் பிரெட். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதுக்கு தான் பேர்லேயே உங்களுக்கு ஈஸின்னு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணோன்னா நம்ம ப்ரௌன் பிரெட் இல்லாட்டி வீட் பிரெட்டில் கூட பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸு. ஒயிட் பிரெட்டில் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து பட்டர் மில்க் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பிரியமுடன் சமைக்கலாம். இப்போ பட்டர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து மார்க்கிங் இருக்கும் இதில். நான் அந்த இதில் வந்து கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் இது கட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டரை எடுத்துக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் இருந்தனால கட்டியாக இருந்தது இல்லையா, இது வந்து கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சு வேணால் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்ல ஸ்பூன் வச்சு அப்படி மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்து இது கூட நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டு பூண்டு சேர்க்க போகிறோம். இந்த பூண்டு வந்து ஒரு பல்லு இல்லை 2 பல்லு வந்து நல்ல சின்னதாக துண்டாக வெட்டிட்டு ஆலிவ் ஆயில் வந்து அதில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூனு மிளகு சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸு. நான் 2 ப்ரெட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 4 ப்ரெட்டு 6 ப்ரெட்டுனா இதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க. டபுள் ஆர் ட்ரிபிள் பண்ணிக்கோங்க. இது கூட ஆரிகானோ கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்கு. இப்போ இதையும் நம்ம வந்து ஆலிவ் ஆயிலில் ஊற வச்சிருந்த இந்த பூண்டையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி சைடில் வச்சுட்டு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து இப்போ பட்டர் மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட், ப்ரௌன் ப்ரெட் எது உங்களுக்கு இஷ்டமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பட்டரை ஸ்ப்ரெட்டை வந்து இதில் நல்லா தடவுங்க. ஒரு சைடு மட்டும் தடவுங்க. ஏன்னா நம்ம இப்போ 2 சைடும் தடவி பிளேட்டில் வச்சோன்னா அதெல்லாம் பிளேட்டில் வந்துடும். அதனால் ஒரு சைடு மேலே இருக்க சைடு மட்டும் இப்போ தடவிக்கோங்க. நம்ம அடுப்பில் வைக்கும்போது இன்னொரு சைடு வந்து நம்ம அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து ஒரு கொஞ்ச நேரம் அதை வந்து சூடானதுக்கப்புறமா நீங்கள் எந்த தவாவில் வேணாலும் பண்ணலாம். கொஞ்சமாக அதில் பட்டர் போட்டு அதை நல்லா உருக்கிடுங்க. இப்போது அது உருக்குனோடனே நம்ம பட்டர் ஸ்ப்ரெட்டை தடவின சைடை வந்து கீழே ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ மேலே அந்த இந்த ப்ரெட்லேயும் நம்ம வந்து இப்போ வந்து இந்த ப்ரெட்டு பட்டரி ஸ்ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து தடவி வச்சிடலாம். தடவிட்டு இதை 2 சைடும் நம்ம வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி கொஞ்சம் அந்த ரோஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நல்லா ரோஸ்ட்டாக இருக்கு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப முருக விடக்கூடாது. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து 2 சைடும் டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம சீஸை நடுவில் வச்சு மறுபடியும் வந்து அதை டோஸ்ட் பண்ணுவோம். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் டோஸ்ட் ஆனோடனே இதை எடுத்துருங்க. இந்த ப்ரெட்டை 2 சைடும் கொஞ்சம் டோஸ்ட் ஆனோடனே எடுத்துகிட்டு அதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் நம்ம வந்து அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து நம்ம எந்த சைடை ஸ்ப்ரெட் பண்ணலையோ அந்த சைட் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இப்போ நம்ம அதை திருப்பிட்டு இந்த சைட் நம்ம வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பட்டரி ஸ்ப்ரெட் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் தேய்ச்சிடலாம். இப்போ டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன் நடுவில். நீங்கள் வந்து இதில் வந்து பார்மேசானோ இல்லை வந்து ஷ்ரெடட் சீஸு எது வேணால் நான் போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து ஸ்லைஸ் சீஸ் வைக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம கார்லிக் டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பி 2 சைடும் நம்ம திருப்பி அதை டோஸ்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கலராக சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து நடுவில் இருக்க சீஸ் வந்து லைட்டாக மெல்ட் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ நல்லா இது வந்து 2 சைடும் டோஸ்ட் ஆகி சீஸ் வந்து உள்ளே இருக்கிறது லைட்டாக மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அதை வந்து நம்ம அந்த கரண்டியை வச்சு வந்து லைட்டாக வந்து பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ லென்த் வைஸில் எப்படி கட் பண்ணுறேன், நீங்கள் வந்து ட்ரையாங்கிளாக கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த நம்ம சாண்ட்விச் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பீசஸ் போட்டுனாலும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்டிக் மாதிரி
ஈவினிங் ஸ்நாக்கு கூட நம்ம டீக்கு இது வந்து ஒரு ஸ்டிக் வச்சு சாப்பிட்றலாம். இப்போ லைட்டாக அது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு உள்ளே இருந்த சீஸு. ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப முருக விட்டுட்டிங்கன்னா அது பேர்ன்ட் ஆன மாதிரி கருகிரும். அதனால் கரெக்டான ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சீஸியாக சூப்பராக வருதுன்னு. இப்படி எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக் ஒவ்வொருத்தருக்கு வச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க பிரியமுடன் ருசிக்கலாம்.